ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு பிப்ரவரி மாசத்துக்கான 3 புக்கிங்ஸ் இருக்குங்க. ஸோ என்னென்ன புக்கிங்ஸ் இருக்கு, எப்படி புக் பண்றது, இந்த புக்கிங்ல இருக்க முக்கியமான தகவல்கள் கூடவே இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது போல திருமலை தரிசனத்துக்கு தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான தகவல்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் டிடிடியோட புக்கிங்கான அஃபீஷியல் வெப்சைட். நீங்க உங்களோட மொபைல்ல டிடிடியோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியும் புக் பண்ணலாம். இல்ல உங்களோட போன்ல இருக்கக்கூடிய குரோம்ல போயிட்டு டிடி தேவஸ்தானம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணாலே இந்த வெப்சைட் கிடைக்கும். 2 ஆப்ஷன்ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வெப்சைட் வந்ததுமே இந்த லாகின் ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர்ல நீங்க புக்கிங் பண்ண போறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல லாக் அவுட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் நாளைக்கு காலையில 10 மணிக்கு பிப்ரவரி மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட புக்கிங் உங்களுக்கு இருக்கும். இதோட புக்கிங்க்குள்ள பேசிக்கான விஷயம் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த டிக்கெட் நீங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்டா புக் பண்றீங்களோ அப்படிதான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நமக்கு டிசம்பர் ஆகட்டும் ஜனவரி ஆகட்டும் மார்கழி மாசத்துல ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் டேஸ் டிக்கெட்னால ரொம்ப ஃபாஸ்டா தீர்ந்திருக்கும். ஆனா பிப்ரவரி மாசம் உங்களுக்கு எல்லா நாளும் இருக்கும். மேபி ரத சப்தமி அன்னைக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா அன்னைக்கு மட்டும் கேன்சல் பண்ணிருப்பாங்க. மீதி நாள் எல்லாமே இருக்கும். வெள்ளிக்கிழமையில அங்க பிரதர்ஷனம் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த தர்ஷன் டிக்கெட் முழுக்க ஃப்ரீயான டிக்கெட் தான். ஒரு தடவை புக் பண்ணோம்னா சேம் அதே ஆதாரை யூஸ் பண்ணி நம்ம திரும்ப புக் பண்றதுக்கு 90 டேஸ் அப்படின்றது லேட்டஸ்டா அப்டேட் பண்ணாங்க. சப்போஸ் இதோட டைம்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்களா இல்ல அதுவேவா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு புக் பண்ணும்போது தான் தெரியும். அதுக்கு அடுத்தது இது நீங்க புக் பண்றதுக்கு 2 பேருக்கு மேக்ஸிமம் ஒரு மொபைல் நம்பர்ல புக் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் எல்லாம் உங்களோட போன்ல ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டா இருக்க மாதிரி என்டர் பண்ணிக்கிங்க. பேமெண்ட் பேஜ் இல்லை அப்படின்றனால நம்மளால ஃபாஸ்டா புக் பண்ணிக்க முடியும். இதை பத்தி ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. பிப்ரவரி மாசத்துக்கு நாளைக்கு ஓபன் ஆகுது. ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம 2 பேத்துக்கு தான் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா உங்களால டிக்கெட் புக் பண்ண முடியும். மேக்ஸிமம் 3 நிமிஷத்துக்குள்ள எல்லா டிக்கெட்டுமே க்ளோஸ்ட் ஆயிடும். மேக்ஸிமம் மினிமம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ஃபுல் ஆயிடும். அதுக்கு அடுத்தது காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. அது நீங்க 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணீங்கன்னா 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஸ்ரீவாணி என் அதர் ட்ரஸ்ட் டொனேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பழைய வெப்சைட் ஃபர்ஸ்ட் டிடிடிக்கு நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கான அந்த ஓல்டு வெப்சைட் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, லேட்டஸ்ட்ல தர்ஷன் அண்ட் அக்கமடேஷன் குவார்ட்டா ஃபார் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி நமக்கு பிப்ரவரி மாசமும் ஓபன் ஆகும். இதுல பிப்ரவரி மாசத்துக்கு இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஓபன் ஆகும். இதுல லாகின் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பா உங்களுக்கு வேணும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல நீங்க லாகின் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணல அப்படின்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் புக்கிங் டைம்ல நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த வெரிஃபிகேஷன் இமெயில் வர்றதுக்கு டைம் ஆகலாம். ஸோ அதனால இப்பவே ஃப்ரீயா இருக்கும் போதே பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுல சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு இந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணணும். இதுல உங்க போட்டோ அப்லோட் பண்ணணும், உங்களோட பேரு, அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, அட்ரஸ் லைன் ஸ்டார்ல இருக்கிறது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இதுல நிறைய ஐடி ப்ரூஃப் இருக்கு. ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதுல ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கணும். உங்களோட யூசர் நேமா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு என்னவோ கிரியேட் பண்ணிட்டு இந்த கேப்சா கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கணும். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிள் தான், நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இது செகண்ட் புக்கிங். தேர்ட் புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சுக்கான புக்கிங் இருக்கு. இதுல தான் உங்களுக்கு சில ஏஜ் லிமிட்லாம் இருக்கு, அது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃபை நீங்க அப்லோட் பண்ணணும். அதனால போட்டோ எடுத்து போன்ல 1 MB சைஸ்க்குள்ள நீங்க ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணும்போது அப்லோட் ஆகும். இல்லைன்னா உங்களால அப்லோடு பண்ண முடியாது. ஸோ இதுல கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி இருக்கு. சீனியர் சிட்டிசன்னா 65 வயசு, 65 வயசுக்கு மேல இருக்கணும். அவங்க கூட போற ஸ்பௌஸுக்கு 50 வயசுக்கு மேல இருந்தா தாராளமா போகலாம் அவங்க கூட புக் பண்ணி. சப்போஸ் வைஃப் இல்ல அவங்க பையனோ இல்ல வேற யாரையோ போகலாமா அப்படின்னா சில டைம் அலோவ் பண்ணுவாங்க, சில டைம் அலோவ் பண்றது இல்ல. மேபி அவங்களுக்கு 50+ ஏஜ் இருந்தா நீங்க சேர்த்து புக் பண்ணிட்டு அங்க தர்ஷன் போகும்போது ட்ரை பண்ணி பாருங்க. அங்க இருக்க சூப்பர்வைசர் எடுக்கிற முடிவு தான். விட்டாங்கன்னா போகலாம், இல்லனா யாருக்கு புக் பண்ணிருக்கீங்களோ அந்த சீனியர் சிட்டிசன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க.
சில டைம் கிட்ஸ் கூட அலோவ் பண்ணுறதில்ல, சில டைம் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது மெடிக்கல் கேசஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் இந்த தர்ஷனில் போகலாம். இதுக்கும் நம்ம வந்து கூட ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகலாம், அது ஸ்பௌஸ்ன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. ஸோ இவங்க எல்லாமே அதுக்கான ஐடி கார்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். சீனியர் சிட்டிசனுக்கு ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணால் போதும், ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். இதோட புக்கிங் நாளைக்கு 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஃப்ரீ டிக்கெட் தான், நம்ம பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு தடவை இந்த தர்ஷன் நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா திரும்ப அந்த தர்ஷன் பார்த்த நாள்லேருந்து 90 நாள் கழிச்சு தான் திரும்பியும் உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் கார்டு, இமெயில் ஐடி இது எல்லாத்துக்குமே இந்த டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் நாளைக்கான 3 புக்கிங்ஸ். உங்களுக்கு என்ன புக்கிங் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் நோட் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரிக்கான தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டிசம்பர் மாதத்துக்கான லோக்கல் டெம்பிள் சேவாவும் ஸ்ரீனிவாச திவ்யானுகிர ஹோமம் டிக்கெட்டும் இது வரைக்கும் அப்டேட் பண்ணலை. ஒன்ஸ் அப்டேட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் பிப்ரவரியில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஜனவரியில் வைகுண்ட துவார தரிசனம் டைமில் டிக்கெட் ஓப்பன் பண்ணால் நாங்கள் புக் பண்ண முடியுமா, எலிஜிபிள் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பண்ண நாள்லேருந்து 30 நாள் கழிச்சு தான் திரும்ப அதே டிக்கெட்டை புக் பண்ண முடியும். வர்ச்சுவல் சேவாவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு டைம் கேப் வந்து கிடையாது. இப்போ பிப்ரவரிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஜனவரியில் இந்த வைகுண்ட துவார தரிசனம் டைமில் வர்ச்சுவல் சேவாலாம் ஓப்பன் ஆகாது. 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து 300 ரூபா புக் பண்ணுறீங்கன்னா ஜனவரியிலேயே ஏற்கனவே புக் பண்ணியிருந்தீங்கன்னா சப்போஸ் அந்த டைம் கேப் அப்படின்றத ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் வந்து ட்ரை பண்ண முடியாது. இல்லை அப்படி டைம் கேப் வந்து ஃபாலோ பண்ணலைன்னா பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மாதத்தில் அதோட அப்டேட் வர சான்சஸ் இருக்குது. இன்னும் அதை பற்றி எந்த அஃபிஷியலான அப்டேட்டுமே டிடிடி சைட்லேருந்து கொடுக்கல. இப்போ தான் திருச்சானூர் கோவிலோட பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் தான் நமக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி பற்றின ஏதாவது தகவல் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டடாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு. அப்டேட் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் ஆகும். அதனால் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு கூட டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸில் நேற்று கொடுத்துருந்தாங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட பிரம்மோற்சவம் வந்து திருமலையில் எப்படி செய்கிறாங்களோ ஸோ அது மாதிரியான ஏற்பாடுகள் வந்து செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி வருடாந்திர பிரம்மோற்சவம் நவம்பர் 28ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. இதுக்கான ஏற்பாடுகள் குறித்து டிடிடியோட இஓ ஷியாமலா அவர்கள் வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இருக்கதாகவும், திருப்பதி உள்ள டிடிடியோட நிர்வாக கட்டிடத்தில் இந்த ஏற்பாடுகள் குறித்த மீட்டிங் வந்து நேற்று நடந்திருக்கு. இதன் போது பேசின இஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, திருச்சானூர் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சமி தீர்த்த நாளில் பக்தர்களுக்கு நல்ல ஏற்பாடுகளை செய்யவும் உத்தரவிட்டிருக்காரு. தேங்கும் இடங்கள்ல காத்திருக்கும் பக்தர்களின் வசதிக்காக இளநீர், காலை உணவு, கழிப்பறை வசதிகள் செய்ய முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். தங்குமிடங்களில் தேவையான பணியாளர்கள் இருக்க வேண்டும். சுகாதாரத்துறை அதிகாரிகள், ஊராட்சி அதிகாரிகள்லாம் ஒன்றிணைஞ்சு அதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல பக்தர்களுக்கான அன்னப்பிரசாதம், எமர்ஜென்சி சர்வீசஸ், சிசிடிவி கேமராக்களோட கண்காணிப்பு, இந்த மாதிரி எல்லா பணிகளுமே திருமலையில் பிரம்மோற்சவத்துக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திருச்சானூர்லேயும் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணுன்றதுக்கான ஒரு மீட்டிங் தான் இது. ஏற்கனவே ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதோட ப்ராசஸ் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் தான் இது. பிரம்மோற்சவம் உங்களுக்கு நவம்பர் 28லேருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் திருச்சானூர் பிரம்மோற்சவம் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது நமக்கு இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற தகவல்கள் வந்து பார்க்கலாம். திருமலையில் பக்தர்களோட கூட்டம் அப்படின்றது ஆவரேஜாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்று தர்ஷன் பார்த்தவங்களே 60,803 பேர் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 19 கம்பார்ட்மெண்ட் ஆகியிருக்கு. காரணம் நேத்திர தரிசனம். மற்ற நாட்களை விட வார நாட்களில் வியாழன் மட்டும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சுமார் வந்து 18 மணி நேரம் சர்வ தரிசனத்துக்கு ஆகுதுன்னு சொல்லி டிடிடி சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் வந்து ஆகலாம். அதுக்கு அடுத்தது சபரிமலை போகக்கூடிய பக்தர்களுக்கான ஒரு முக்கிய தகவல் பார்க்கலாம்.
20ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய பேப்பர்ல தான் இந்த நியூஸ் கொடுத்திருக்காங்க. முதியோர் சிறுமியருக்கு சிறப்பு தரிசனத்துக்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. சபரிமலையில் 18 படிகளில் ஏறி வரும் முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பம்பையிலிருந்து மலை ஏறி 5 கிலோமீட்டர் நடந்து சன்னிதானத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் 18 படிகளில் ஏறிய பின்னர் ஃப்ளைஓவரில் ஏறி நீங்கள் கியூவில் நின்று தான் வந்து தரிசிக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து இவ்வாறு நிற்கும் போது சிறுவர் சிறுமியரை அழைத்து வருபவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ இதை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு வந்து பெரிய நடைபாதை தனியாக வந்து அமைச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாலித்தீனை தவிர்க்கவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின நியூஸ் வந்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். யாராவது தர்ஷன் போகிறவங்க சபரிமலைக்கு தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் இதுதாங்க. ஸோ நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே அடுத்து போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.